Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 1 மெட்டாலஜி லெசனில் இருக்கிற 8th ஒன் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓல்ட்ராமைட் ஒரு செப்பரேட்டட் ஃப்ரம் டின் ஸ்டோன் பை த ப்ராசஸ் ஆஃப், இதோட ஆன்சர் வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேஷன். பேசிக்காக இதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்குது என்ன அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதில் உங்களுக்கு வந்துட்டு ஓல்ட்ராமைட் இம்ப்யூரிட்டிஸ் விச் இஸ் மேக்னெட்டிக். ஓகே, for example tin stone can be separated from wolframite impurities which is magnetic அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக wolframite ore அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் வந்துட்டு நிறைய டங்ஸ்டன் இருக்கும். டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒரு மெட்டல். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஹார்டான ஹெவியான ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டல். அந்த டங்ஸ்டன் மெட்டலை வந்துட்டு நம்ம இந்த பல்புக்குள்ளெல்லாம் அந்த டங்ஸ்டனை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்கும்போது அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட்னு அர்த்தம். ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரில் தான் அது வந்து மெல்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அது இருக்கிறனால தான் லைட் பல்பு எல்லாமே எரியுது. ஓகே, ஸோ பேசிக்காக இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளாக் ஆர் ப்ரௌன் மினரல். ஓகேவா? பார்க்கறதுக்கு ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நம்மளால் மேக்னெட்டிக் செப்பரேஷனில் தான் அது வந்துட்டு பிரித்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அதில் வந்துட்டு அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்முலாவே. ஓகேவா? இட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து அயன் வந்து அதில் இருக்குது. ஓகே, ஸோ டின் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறதோட ஃபார்முலா SnO2. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு அந்த மேக்னெட்டிக்கும் கலந்துருக்கிறதுனால, ஓகேவா, கலந்துருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலிமா இதை செப்பரேட் பண்ணுறோம். டின் ஸ்டோனில் நமக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இது நல்லா உடச்சி நல்லா தூளாக்கிடுவாங்க ஓல்ட்ராமைட் ஓரு. ஸோ அது கூட ஆப்வியஸ்லி டின் ஸ்டோனும் கலந்துருக்கும். அது வந்துட்டு மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலிமா லைக் இந்த சைடு மேக்னெட் வச்சுருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து விழும்போது இங்கே மேக்னெட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒட்டிக்கும். அந்த அப்படியே கொட்டும்போது, இந்த தூளாக இருக்கிறது கொட்டும்போது இங்கே வந்து மேக்னெட்டில் வந்து ஒட்டிக்கும். மீதி இந்த டின் ஸ்டோன்லாம் வந்துட்டு கீழே விழுந்துடும். SnO2லாம் வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு செப்பரேட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.